வருகை விருந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர்களை, வருகை விருந்திருக்கின்ற மகளிர் அணி சார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, வருகை விருந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியினை நிறைவாக ஆற்றலோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துணை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை விருந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழகத்தினுடைய ஆலோசகர் அவர்கள், நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை, நீங்கள் எண்ணங்களில் நிலைநிறுத்திய கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தை கைதட்டலை நம்முடைய அண்ணன் அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்பதை நான் உணர்ந்து, இதுவரையில் நாம் இந்த சட்ட போராட்டம், இந்த தர்ம யுத்தம் எதற்காக நாம் கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை எல்லாம் நீங்கள் மனதிலே நிறுத்தி கடமை உணர்வோடு, உள்ளார்ந்த அன்போடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏழை எளிய மக்கள் மீது அவர்கள் அத்துணை நிலைகளிலும் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக கீழ்த்தட்டு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் நிலையினை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி கழகத்தினுடைய பொதுச் செயலராகவும் பணியாற்றி, அவர் மறைவுக்கு பின்னால் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்ம எல்லாம் பல நிலைகளையும் தொல்லைகளையும் துயரங்களையும் கொடுத்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இதையெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தாயாக நின்று கழகத்தை கட்டி காப்பதோடு கிட்டத்தட்ட மாநிலத்தில் அதிக நாள் முதலமைச்சராக இருந்த நிலையையும் அவர்கள் உருவாக்கி, இந்தியாவிலே தலைசிறந்த முதலமைச்சர் என்ற நிலையையும் உருவாக்கி கழகத்தை உருவாக்கின்ற போது புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த கழக சட்ட விதியை அப்படியே மதித்து அந்த சட்ட விதியின்படியே கழகத்தினையும் நடத்தி ஒரு வரலாற்று சாதனையை படைத்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி சென்றிருக்கிறார்கள். ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய வழியில்தான் நாம் நம்முடைய உயிர் மூச்சு இருக்கின்றவுடன் பயணிப்போம் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சித் தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அத்தனை தேர்தலிலும், சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைப்போம் என்று மக்களிடம் சொல்லி அதனை வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் அவர்களும் சாதனை படைத்தார்கள், மாண்புமிகு அம்மா அவர்களும் சாதனை படைத்தார்கள். இன்றைக்கு இருக்கின்ற சூழல், கழகம் பல்வேறு பிரச்சனைகளை தலையிட்டு இன்றைக்கு சிக்குண்ட இருக்கின்ற காரணத்தினால் இங்கு உட்கார்ந்து இருக்கின்ற அத்துணை நண்பர்கள் இந்த 2 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்ட போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள், கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் மனதில் நிறுத்தி இன்று வரை நீங்கள் எங்களுக்கு பெருத்த ஆதரவையும் நல்ல ஆதரவையும் தந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் எந்நாளும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.